வணக்கம் நண்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நீர் உருண்டை செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் 1/2 கிலோ இட்லி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதில் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கியாச்சு. அதில் தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவி எடுத்தாச்சு, எண்ணெய் எடுத்தாச்சு தாளிக்கிறதுக்கு. இது எல்லாத்துலேயும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது நல்லது. என்றைக்குமே இந்த மாதிரி டைரெக்டாக சமையல் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது நல்லது. அதில் கடுகு போட்டு அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும், ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரி வதக்கிக்கணும். அதில் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, ரெட் சில்லியே இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த காரம் அதில் சாரம் அப்படிங்கிறதுக்காக அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும், வதக்கிக்கணும். ஒரு அரைப்பதமாக வதங்கினா போதுங்க. ரொம்ப டீப்பாக வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது நீர் உருண்டைக்கு. அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு 1.5 மூடி தேங்காய்ங்க. இது நல்லா துருவி மிக்சியில் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு துருவிக்கலாம். துருவ தெரியாதவங்க இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா டைரெக்டாக எண்ணெயில் போடும்போது அது ஒரு மாதிரி கருப்பாகிடும் பெருங்காயம். ஸோ அதனால் இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரைப்பதமாக இருக்கிற மாதிரி வதக்கினீங்கன்னா போதுங்க. ஏன்னா தேங்காயும் ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. வறுபட்டுட்டு அதோட கலர் மாறி போயிடும். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசியை கொஞ்சம் நரன்னு சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி 2 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மாவை அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கிண்டணும். பாருங்கள், அதில் ஆல்ரெடி ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க அதில் ரொம்ப ஒட்டாது. இந்த மாதிரி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா அந்த ஒரு கட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் அதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப வெந்துடவும் கூடாது. அரை பதத்துக்கு வெந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி வெந்தால் போதுங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப வெந்துடாமல் ஒரு பிடிக்கிற அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம இட்லி பானையில் தண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சை தண்ணியை கொஞ்சம் கையில் நனைச்சிக்கிட்டு இதை உருட்டணும். ஏன்னா சுடும், உங்களுக்கு கொதிக்க இருக்கும் இல்லையா, அதனால் சுடுறதுனால இந்த மாதிரி ஒரு லட்டு ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா லட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி இந்த மாதிரி ஒரு 3 3ஆக ஒன்றோட ஒன்று ரொம்பவும் ஒட்டிடாமல் இந்த மாதிரி ஒரு பானையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் 2 அடுக்காகவும் வச்சுக்கலாம். ஒரே அடுக்காக தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்ததுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற பானையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி 2 அடுக்கையும் ஒரே நேரத்துலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாதி வெந்திருக்கு. 10 நிமிஷம் வேகத்துக்குள்ளே ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக நம்மளோட நீர் உருண்டை, உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம், நீர் உருண்டை நல்லா வெந்திருக்கு. நல்லா சுட சுட எடுத்தாச்சு. அதுக்கு இந்த தக்காளி சட்னி, உளுத்தம்பருப்பு சேர்த்த சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.